கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஸ்டேஷனை கூட்டு போய் விசாரிக்க போறோம். நீங்க உங்க வக்கீலை கூட்டிட்டு வாங்க. உடனே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். சரிங்க சார். வரோம் மேடம். இவன் மூலமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு சொல்லுங்க, நான் கவனிச்சுக்கிறேன். சரிங்க. யோ, இவனை வண்டியில ஏத்துங்கயா. சொல்லி கூப்பிடுறதுக்கு எனக்கு எந்த அருகதையும் இல்ல. ஒரு அயோக்கியனோட இருந்ததுனால தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் புத்தி எனக்கு ஒட்டிக்கிச்சு. சத்தியமா அந்த ஆள் பண்ண அயோக்கியத்தனம் திவ்யா கல்யாண தப்புதான் எனக்கு தெரியும். புருஷனுக்கு விசுவாசமா இருக்கிறதா நினைச்சு நானும் தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ண தப்புக்கு என்னையும் நீங்க போலீஸ்ல படிச்சு கொடுத்துருக்கணும். ஏன்னு தெரியல, அத நீங்க பண்ணல. இதையெல்லாம் நினைச்சு சாகர வரைக்கும் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா உங்களுக்காக உழைக்கணும். என்ன சேர்த்துப்பீங்களான்னு கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா என்ன பாக்குறப்பெல்லாம் நாங்க 2 பேரும் பண்ண துரோகம் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அது நாங்க இப்ப பண்ண துரோகத்தை விட கொடுமையான விஷயம் அத்தை. என்ன மன்னிச்சிட்டீங்களா? அது ஒண்ணு போதும் அத்தை. நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். திரும்ப ஒரு தடவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க. கவிதா, பாத்துமா, மெதுவா மெதுவா பாத்து. தம்பி, பனிமலர் எங்கப்பா? இங்கதான் இருப்பாங்க. இருங்க, நான் இங்கன்னு பாக்குறேன். தம்பி, ரொம்ப நன்றிப்பா. எதுக்குமா பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? பெத்த புள்ள மாதிரி என்ன பாத்துக்கிறியப்பா. உங்களுக்கு இது மாதிரி நல்லது செஞ்சா ஆண்டவன் வேற ரூபத்துல எனக்கு திருப்பி கொடுப்பான். அதான் உங்களுக்கு நல்லது செஞ்சா எங்க அம்மா சீக்கிரம் குணமாயிடுவாங்கல்ல, அதனாலதான். அது என்னமோ தெரியலப்பா. அந்த ஆண்டவனுக்கு நல்லவங்க வாழ்க்கையில விளையாடுறது ஒரு பொழுதுபோக்கு போல இருக்கு. இப்ப பனிமலர் எவ்வளவு கஷ்டப்படுறா. இது மூலமா 2 நல்லவங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காருல, அதுக்காக கடவுளுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேம்மா. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை பார்க்காம போயிட்டேனேப்பா. பனிமலர் வாழ்க்கையே வேற மாதிரி போயிருக்கும். என்னம்மா சொல்றீங்க? இப்ப பேசி என்னாக போகுது, அதை விடு. இல்ல, உங்க மனசுல ஏதோ குறை இருக்கு, அதை வெளிப்படையா சொல்லுங்க. என்னவா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. இல்ல, நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. அத நான் ஆண்டவன் கையிலேயே ஒப்படைச்சிட்டேன்ப்பா. ஆமா, பனிமலர் எங்கப்பா? கொஞ்சம் கூப்பிட. இதோ கூட்டு வரேன். பனிமலர், 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 பனிமலர். இந்த நேரத்துல எங்க போய் தொலைஞ்சா? கிழவி விஷயத்த சொல்ல வரும்போது ஆளக்கணும். கிழவியும் சரியான விவரம் தான், நம்ம கிட்டே போட்டு பாக்குறாளே. பனிமலர் ஒருவேளை மேல இருப்பாளோ?
உன்னை காணோன்னு எவ்வளோ டென்ஷனாக இருக்கேன் தெரியுமா? ஏன் இல்லை அது வந்து சொல்லுங்க. உன்னை காணோம்னா எனக்கு பதட்டம் இருக்காதா? இதெல்லாம் நீங்க எனக்கு எதுக்காக பண்றீங்க? சொல்லுங்க. காரணம் சொல்ல தெரியல, ஆனால் ஏதாவது பண்ணணும்னு தோணுது. ஏதாவதுன்னா உனக்காக என்ன வேணா பண்ணுவேன் பண்ணி. செத்து போங்கன்னு சொன்னா அது மட்டும் வேணாம், ஏன்னா என்னை நம்பி சில உயிர்கள் இருக்கு. உங்க அம்மாவும் உங்க சிஸ்டருமா? அவங்க மட்டும் இல்லை, வேற நீயும் உங்க அம்மாவும். நீ எல்லாம் தேவதை மாதிரி பண்ணி வாழ வேண்டிய பொண்ணு. உன்னோட முதல் பாதி தப்பா போச்சு, அதுக்கும் சேர்த்து நீ சந்தோஷமா வாழணும் பண்ணி. அதை என்னை தாண்டி வேற யாராலையும் கொடுக்க முடியும்னு எனக்கு தோணல. அதனால தான் உன்னை விட்டு செத்து போக மாட்டேன்னு. யாரையா நீ? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் இல்லைன்னா கூட எங்க அம்மாவை பொறுப்பா பாத்துக்கிற, எங்க மேல அக்கறை எடுத்துக்கிற, எங்களை நல்லா பாத்துக்கிற. இதெல்லாம் எதுக்கு? காரணம் தெரியல, பட் உங்களுக்கு ஏதாவது செய்யறப்போ என் மனசு சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் பதிலா நான் என்ன தரப்போறேன்? அப்படிலாம் நான் எதுவும் எதிர்பார்த்து செய்யல பண்ணி. உங்களுக்கு நான் ஒரு பரிசு தரலான்னு இருக்கேன். ஒரு அற்புதமான ஃப்ளவர், ஸ்னோ ஃப்ளவர். புரியலையா? பனிமலரை உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஐ மீன் என்னையே உங்களுக்கு தரலான்னு இருக்கேன். ஐ லவ் யூ சோமு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஐ லவ் யூ பண்ணி. வாங்க பிரபு சார். எப்படி இருக்கீங்க நல்லா பாருங்க. இருக்கேம்மா. வாங்க உனக்கு உட்கார் பாட்டி. தம்பி. மா மாமா எப்படி வணக்கம்மா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். மா குட்டி இந்தம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஹாய்ண்ணா. ஹாய் சூர்யா. சரி அம்மா, எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வரேன் நீ வரேன்னு வரேன் நட்டு வரேன் பாட்டி. பாத்து போமா. சரிம்மா. அப்புறம் தம்பி, நட்ராஜ் எல்லாத்தையும் சொன்னா. திவ்யா அம்மா உங்களை சேர்த்துக்கிட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். இந்த நிம்மி பொண்ண ஏன் இப்படி தனியா விட்டுருக்க, கருணை காட்டக்கூடாதான்னு சாமி கிட்ட கேட்பேன். அந்த கடவுளை பார்த்து நல்ல வழியை காட்டிட்டாரு. ஆமா அத்தை, என்னால நம்பவே முடியல. அம்மா இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. எங்க நடுவுல தான் அந்த வெற்றி பய நந்தி மாதிரி நின்னுகிட்டு எல்லா வேலையும் பார்த்திருக்கான். அவனை பிடிச்சி ஜெயில போட்டாச்சு பாட்டி. ஆமா ஆமா, எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். நடந்தது விடுங்க, இதுக்கப்புறமாவது நிம்மதியா இருக்கணும். அந்த நம்பிக்கை வந்துருச்சுமா. வீட்டுக்கு போனா என்ன நல்லபடியா பாத்துக்கிறாங்க. இத்தனை நாளா நிம்மிப்பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரே நாள் திந்து போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாமா, எங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு எல்லாரும் இருந்தப்போ
என்ன உங்க பையனா நிம்மி உங்க மருமகளா பாத்துக்கிட்டீங்க. நடராஜ் எப்பவும் எல்லா விஷயத்திலயும் எங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாரு. நாங்க அனாதை நினைச்சிட்டு இருந்தப்போ ஏன்பா அப்படி சொல்றீங்கன்னு எங்களை பாசமா வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க. இன்னைக்கு நிம்மியோட அம்மா எங்களை ஏத்துக்கிட்டாங்க. இது உங்களாலதான் நடந்துச்சு. நீங்க இங்க கூடவே இருந்து நீங்க பண்ண சப்போர்ட் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த நன்றி நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோமா? என்ன தம்பி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல. எல்லாம் திவ்யா அம்மாவோட பெரிய மனசு. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. திவ்யா அம்மாவுக்கு நல்ல மனசு, பெரிய மனசு தான். ஆனா ஒரு பொண்ணை ஒதுக்கி வச்சுட்டு இன்னொரு பொண்ணுக்கு கொடை பிடிக்கிறது அவங்க வேலையாவே போச்சு. இதெல்லாம் யாரப்பா கேக்குறது? என்னத்த இது? இவங்களுக்கு என்ன தெரியும்? பாவம் சின்ன பிள்ளைங்க. இல்லைங்கம்மா, பாட்டி சொல்றதும் கரெக்ட் தான். திவ்யா விஷயத்தை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. திவ்யாவை மறுபடியும் இங்க கூட்டிட்டு வருது என்னுடைய பொறுப்பு. எங்களை ஒதுக்கி வச்சிருந்தப்போ எங்களை எப்படியாவது அவங்களோட சேர்த்து வைக்கணும்னு நடராஜ் எவ்வளவு போராடினாரு. அதுக்கு கைமாற நான் இதை கூட செய்யலனா நான் என்னங்க மனுஷன்? அது மட்டும் இல்ல, அந்த வீட்டு மருமகனா நடராஜோட கோ பிரதரா எனக்கு அந்த கடமை இருக்கு. எனக்கு என்ன வருத்தம்னா, பாட்டி சொன்ன மாதிரி அத்தை மேலேயும் தப்பு இருக்கு. அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. எனிவே நான் அவங்க கிட்ட சொல்லி எப்படியாவது இல்ல கண்டிப்பா திவ்யாவை இங்க கூட்டு வருவேன். தம்பி, அதை மட்டும் நீ பண்ணிட்டேன்னா உனக்கு கோடி புண்ணியமா இருக்குப்பா. இதை பாருங்க பிரபு சார், எனக்கு எல்லாமே விட்டு போச்சு. இதுக்கு மேல அவளை கெஞ்சி கூட்டிட்டு வந்து இங்க வச்சு வாழணுன்ற அவசியம்லாம் எனக்கு இல்லை. ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு தெரியாது பிரபு சார், அவ எதுக்கும் அடங்க மாட்டா. அவ திமிர வேற யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. விட்டுருங்க, அவ இஷ்டப்படி அங்கேயே இருக்கட்டும். என்ன நடராஜ், திவ்யா தான் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறா, அதுக்காக நீங்களும் இப்படி பேசுறீங்க? இல்ல தம்பி, அவன் பேசுறதுல பாதி சரிதான். என் மருமகளை அடியோட வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனா இப்போதைக்கு அவ எங்க சொல் பேச்சை கேட்கணும். முதல்ல அவ நான் சொன்ன மாதிரி இங்க வரலான்னு பாப்போம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். தப்பா நினைச்சுக்காதீங்க தம்பி, நான் இப்படி எல்லாம் பேசுறவே இல்ல. என் மருமக இப்படி எல்லாம் பேச வச்சுட்டா. இல்ல அத்தை, திவ்யாக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு இங்க கொண்டு வந்து விட வேண்டியது ஏன் வேலை? நாங்க வரோம் அத்தை. என்னம்மா வந்த உடனே கிளம்புறீங்க? சமைச்சு முடிச்சிட்டு இருந்து சாப்பிட்டு போங்க. இல்ல அத்தை, வேலை இருக்கு, இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறோம். சரிம்மா. நடராஜ் நாங்க வரோம். வரேன் பாட்டி. பத்திரமா போயிட்டு வாங்க. படி வரோம் பாட்டி. சரிப்பா. வரமா. நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? திவ்யா நட்ராஜோட சேரணும், நல்லபடியா வாழணுங்கிறதுல எனக்கும் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்ல. நீங்க எதுக்கு அனாவசியமா வாய விடுறீங்க? இல்ல அது வந்து இங்க பாருங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அம்மா நம்மள சேர்த்துக்கிட்டாங்கன்னா அது அவங்க பெருந்தன்மை. இத நினைச்சு நாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். கிடைச்ச உடனே கருத்து பேசணுமா? பெத்த பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாதா? அவங்க எதனால இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? இல்ல திவ்யா கிட்ட பேசி அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கலான்னு. அதெல்லாம் சரிங்க,
இத திவ்யா கிட்ட பேசுவோம். அதை விட்டுட்டு அம்மாவை பத்தி இவங்க கிட்ட குறை சொல்றதோ இல்ல இவங்க கிட்ட அனாவசியமா ப்ராமிஸ் பண்றதோ தேவையில்லாத வேலை. இதுக்கப்புறமாவது கொஞ்சம் வாய் அடக்கிட்டு அமைதியா இருங்க. சாரி. எல்லாத்தையும் பக்கா பண்ணிட்டீங்களா? முடிஞ்சது சார். சீக்கிரம் முடிங்க. இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேமிலி விஷயமா கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. சார், உங்க ஃபேமிலி மேடம் வந்துட்டாங்க சார். என்னையா சொல்ற? அங்க பாருங்க சார். என்னங்க நீங்க வர வரன்னு சொல்லிட்டு இவ்ளோ லேட் பண்ணிட்டீங்க? யோ, இப்படி வாயா. என்ன பண்றது? வேலை இருக்குல்ல. அது சரி. முன்னெல்லாம் கமிஷனர் மீட்டிங் இருந்தா கூட நான் கூப்பிட்டா உடனே வந்துடுவீங்க. அதுக்குள்ள நான் உங்களுக்கு வெறுத்து போயிட்டேன்ல? ஏய் பிந்து, என்ன இப்படி பேசுற? உனக்கான என்ன வேணாலும் செய்வேன். ஆமா, கால் கடுக்க எனக்கு காக்க வச்சதே போதாதா? என்ன பண்றது? ஒரு கொலை கேஸ். அதான் அதை முடிச்சு கோர்ட்டுக்கு அனுப்பிட்டு வரணும்ல. உங்களுக்கு எப்பதான் கேஸ் இல்ல? போங்க. திரும்ப திரும்ப உங்களுக்கு என்ன விட கேஸ் தான் முக்கியன்ற மாதிரி பேசுறீங்க. உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. எல்லாம் இந்த கொலகார முதவியால வந்தது. சொந்த பெரிய பணிய சொத்துக்கு ஆசைப்பட்டு கொலை பண்ணியிருக்கான். இவனுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு தான் இவ்வளவு நேரமாச்சு. பிந்து, அவன் உனக்கு தெரியுமா? ஏ இல்ல தெரிஞ்ச மாதிரியே பாத்துட்டு இருக்க. என்ன நீங்க? கொலைகாரனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? என்னடி சொன்ன? யார் மேல கை வைக்கிற? ஏடா, ஏன் முன்னாடியே ஆள் மேல கை வைக்கிறியா? பிச்சிருவே ராஸ்கல். யார் நினைச்ச? என்னடா முறைக்கிற? என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன். உட்கார வைங்க. உட்கார்றானா? யோ, அவனை கொண்டு போய் உட்கார வைங்க. வா வா, உட்கார வைங்க முதல்ல. உட்காரியா? பிந்து, வாமா. என்னம்மா செல்லம்? ரொம்ப வலிக்குதா? முதல்ல இவனை தூக்கில போடுங்க. போட்டலாம் போட்டலாம். வா செல்லம், நீ வா வா வா.